ஹாய் குட்டீஸ். அக்கா இன்றைக்கி மதர் ட்ரீஸா அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன். அன்னை தெரேசா அவங்களுக்கு தெரியும் தானே, அவங்கள பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகமே அவங்கள யாராலையும் மறக்க முடியாது பிள்ளைங்களா. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் திருக்குறள் வடிவமாக அவங்க ஜீசஸோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு ஜீசஸோட உண்மையான பிள்ளை யாருன்னா அது அன்னை தெரேசா தான். அவங்க 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டின் வாயிலில் உலகத்தையே அன்பின் உருவில் கட்டி போட்ட ஒரு அன்பு தாய் தான் நம்ம அன்னை தெரேசா. அவங்கள யாருக்காவது தெரியலன்னு சொன்னால் நம்புவாங்களா? இல்லை பிள்ளைங்களா, அல்போனியான்ற ஒரு நாட்டில், ஒரு சிறிய நாட்டில் அவங்க பிறந்தாங்க. அவங்க 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26வது நாளில் நிக்கோலஸ் அவருக்கும் அவங்க அம்மா பேர் ரோசா இவங்களுக்கும் பிறந்தாங்க. அப்படி இருந்த ஒரு நாள், ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும் அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரை அதிகமாக அவங்க நேசித்ததுனால ஏழைகளுக்கு இறங்கணும், தெருவோர மக்களை காப்பாற்றணும், அனாதையாக விடப்பட்ட மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடவே அவங்க என்ன பண்ணாங்க, காலேஜ் படித்து முடிச்சிட்ட உடனே ஒரு அனாதை ஆசிரமம் தொடங்கினாங்க. அப்புறம் நிறைய அனாதை ஆசிரமம் தொடங்கினாங்க. தொழு நோயாளிகள், அதாவது லெப்ரசி பீப்புள்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மாதிரி இருக்கிற மக்களையே அவங்க என்ன பண்ணாங்க, ஆதரித்து அரவணைச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பிள்ளைங்களா. ஒரு நாள் அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போ ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போனாங்க. போயிட்டு, ஐயா எங்கள் ஆசிரமத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு உணவுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. பாரு பிள்ளைங்களா, அந்த பணக்காருக்கு கோவம். இவங்க கையை நீட்டி கேட்ட உடனே அப்படியே காரி எச்சியை துப்பிட்டாரு. எவ்வளோ கோவம் வரும்ல. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே தொடச்சிட்டு இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் அன்னை தெரேசா பாருங்கள், புன்முறுவலோட சிரிச்ச முகத்தோட என்ன பண்ணாங்க, அந்த கையை அவங்க தொடச்சிட்டு, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க ஐயா, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தன் கையை அவர் முன்னாடி நீட்டினாங்களாம். அந்த பணக்காரருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். இப்படிப்பட்ட ஒரு தாயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புனாராம். நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தையும் திருப்பி அரைஞ்சிட்டு போகிற மக்களாக நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வாழறவங்க, அதன்படி தானே பிள்ளைங்களா நடக்கணும். அதன்படி வாழ்ந்தவங்க யாருன்னா நம்ம அன்னை தெரேசா தான். அவங்களுடைய இது தெரியுமா, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நம்மளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நாம் எப்படி இருக்கோம்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கிறதோட, அதை படிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அதோடு நம்ம அதை கைவிட்டுருவோம். அப்படி இருக்கக்கூடாது பிள்ளைங்களா. ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் நம்ம நடக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், யாராலையும் மறக்கவும் மாட்டாங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளே பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். பாய் குட்டீஸ்.